கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து கார் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையான திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் திருச்சி நோக்கி வந்த காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பஸ்ஸின் அடியில் சிக்கிக் கொண்ட கார் மாட்டிக்கொண்டதால் அப்பளம் போல நொறுங்கியது. இதனால் காரில் பயணம் செய்த 2 பெண்கள் 3 ஆண்கள் உட்பட 5 பேரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது கார் பஸ்ஸின் அடியில் சிக்கிக் கொண்டு உடலை மீட்க முடியாமல் இருந்த நிலையில் முசிறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அடியில் சிக்கிக் கொண்டிருந்த லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருந்த கார் உடலை மீட்டு எடுத்தனர். 5 பேரின் உடல்களை கைப்பற்றிய குளித்தலை போலீசார் குளித்தலை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இறந்தவரின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சார்ந்த செல்வராஜ் என்றும் அவர் தனது மனைவி கலையரசி, மகள் அகல்யா, மகன் அருண் ஆகியோருடன் ஒரத்தநாடு அருகே உள்ள கிளியூரில் உள்ள அக்னி வீரனர் கோயிலுக்கு சாமி கூட காரில் சென்ற போது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த விபத்தில் காரினை ஓட்டி வந்த ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த விஷ்ணு என்பவரும் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.